மேம் இப்போ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ஹெல்த் இந்த அடோலசன்ட் டைமில் அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மிகவும் முக்கியமான ஒரு கேள்விதான் மேடம் இது. எப்படி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமோ அதே மாதிரி அவங்களுடைய மன ஆரோக்கியமும் அவங்களுடைய உடலில் ஏற்படுற மாற்றங்கள்னால தான் இந்த ஒரு செக்ஷுவல் அர்ஜு எல்லாமே ஏற்படுது இல்லையா, அதை பற்றிய அறிவுரைகளும் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அறிவுரைன்னு சொல்லலை, ஏன்னா அறிவுரைங்கிற வார்த்தையே இந்த காலத்தில் அடாலசன்ஸ்க்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அதை பற்றிய தகவல்கள் அவங்களுக்கு மிகவும் தேவை. இப்போ நம்ம உடம்புல ஒரு கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், அவங்க உடம்புல இந்த மெச்சூரிட்டி டைமில் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுது. அந்த ஹார்மோன்ஸ் லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன்கிற ஹார்மோனும் பாய்ஸ்க்கு டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோனும் ஏற்படுது. அது இல்லாமல் நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன்ஸும் ஏற்படுது. இது நம்ம உடம்புல நம்மளுடைய முதிர்ச்சிக்கான வளர்ச்சிக்காக ஏற்படக்கூடிய ஹார்மோனல் சேஞ்ச் தான். அதனுடைய அனதர் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அது உடல் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன். நம்மளுடைய எதிர்காலத்துக்காக நம்மளுக்கு திருமணம், குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் முக்கியங்கிறதுனால அதற்கான ஏற்பாடை இப்போவே செய்யறதுக்கு நமக்கு தொடங்குது. அது இயற்கை. அந்த தொடங்கக்கூடிய இந்த இயற்கை எப்போ நம்ம போய் அதை செய்யணுமோ அந்த காலத்துக்கு செய்யாமல் இப்போவே அந்த அட்ராக்ஷன்னால ஈர்க்கப்பட்டு சில தவறான முறைகளில் பிள்ளைங்க போகிறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸாக இருக்குது. அடுத்தது நம்ம சேஃப்டி. நம்ம இந்த அட்வைஸை நம்ம அட்வைஸ் அப்படிங்கிறத விட இதை பற்றிய தகவலை நான் முதல்ல சொன்ன மாதிரி பெற்றோர்கள் குழந்தைங்க கிட்ட பேசணும். ஆண் குழந்தையா இருந்தால் தந்தையும், பெண் குழந்தையா தாய் கூட ஆண் குழந்தைகிட்ட பேசலாம். பட் அந்த தாய்க்கு கஷ்டமாக இருக்கலாமா இருக்கும், அதனால தான். மற்றபடி பேசக்கூடாதுங்கிறது கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு அவங்களுடைய தாய்மாரும் கண்டிப்பாக அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றமும் செக்ஷுவல் அர்ஜை பற்றியும் செக்ஷுவாலிட்டியை பற்றியும் நம்ம சொல்லி கொடுக்கணும். செக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே டேபு கிடையாது, யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையே கிடையாது. பெற்றோர் அதை பயன்படுத்தி இது இதுக்கு தான்ப்பா ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆணுக்கும் ஒரு ஆணை பார்த்தா பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு உன்னுடைய ஹார்மோன்னால ஏற்படுது. இது இயற்கையான ஒரு விஷயம். ஆனால் அதை நீ கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது தான்ப்பா இயற்கைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன உதாரணமாக ராட்சசின்னு ஒரு திரைப்படம் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு சீன். அதில் ராட்சசிங்கிற திரைப்படத்தில் அந்த ஹீரோயின் ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனோட உட்கார்ந்து பேசுவா. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப அழகாக அந்த பெண் ஒரு பையன் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு எப்படி போகிறாங்கிற ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அந்த டீச்சர் அழகான உதாரணமாக சொல்லுவாள். நம்ம நடந்து போகிற பாதைகளில் எண்டில் ஒரு பெரிய புதையல் இருக்கு. நீங்க படிக்கிற வாழ்க்கையை முடிச்சு நீங்க எண்டில் போய் நீங்க அச்சீவ் பண்ண போறது அந்த புதையலை எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம பயணத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த புதையலுக்கு போற வழியில நிறைய தங்கமும் வெள்ளியும் மற்ற விதமான பொண்ணு சேர்ந்த நகைகள், கற்கள் அதெல்லாம் தூவி கிடக்குது. அதை பார்த்து ஆசைப்பட்டு அப்படிப்பட்ட தூவி இருக்கிறது தான் நம்ம இன்னொரு செக்ஸை பார்த்து நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு தான் நமக்கு வேண்டியதுன்னு நினச்சி நம்ம இதை தொட்டுட்டோம்னா நம்மளுடைய பயணம் அதோடு நின்று விடுகின்றது. உன்னுடைய இலக்கை போய் நீ அடையலை, இதெல்லாம் இருந்து டைவர்ஷன் இருந்தாலும் நான் என் இலக்கை நோக்கி போகிறேன் அப்படின்னு நீ போய் நீ ரீச் பண்ணிட்டீன்னா அதுதான் உன்னுடைய இலக்கு, அதுதான் உன்னுடைய எய்மாக இருக்கணும் அப்படிங்கிறத அவ சொன்னால் அந்த பிள்ளை அதை அழகாக புரிஞ்சுக்குவா. ஸோ சொல்லி கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது நம்ம பிள்ளைங்க கிட்ட. ஸோ செக்ஷுவல் அர்ஜ் பிட்வீன் மேல் ஃபார் அ ஃபீமேல் அண்ட் அ ஃபீமேல் ஃபார் அ மேல் இஸ் அ நார்மல் ஃபினாமினன். ஆனால் அந்த அர்ஜுக்கு ஒரு எல்லை உண்டு. எப்போ உனக்கு அது திருமணம் அப்படிங்கிற பருவம் வர்ற வரைக்கும் உன்னுடைய பாதையும் பயணத்தையும் நீ தொடர்ந்து உன்னுடைய லைஃப்பில் நீ செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் உன் எய்மாக வைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களில் உன் மனசை நீ செலுத்தக்கூடாதுங்கிறத பெற்றோரும் சொல்லித்தரலாம், ஆசிரியர்களும் சொல்லித்தரலாம், பெரியோர்களும் சொல்லித்தரலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் பிள்ளைங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ட்ரீம் 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 என்பது கனவில் வருவதல்ல, நம் வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து போய் நம்ம எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம தூங்க விடாமல் நம்ம செய்கிறது தான் நம்ம ட்ரீம் அப்படின்னு சொன்னார். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கணும். இது செக்ஷுவல் பற்றி நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஒரு விஷயம். அவங்களை பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நம்ம உலகம் இன்னும் இருக்குது. அதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். அது விமன் இஸ் நாட், நமக்கு எம்பவர்மெண்ட்டுங்கிறது உண்டு. நம்ம வி ஆர் ப்ரொசீடிங், எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணுவோம் என்பது உண்மை. இருந்தாலும் தெர் இஸ் அ பயாலாஜிக்கல் திஸ் திங். ஒரு பிரச்சனை ஒரு தப்புன்னு ஏற்பட்டால் ஆணுக்கு அதனுடைய பாதிப்போட பெண்ணுக்கு ஏற்படுற பாதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டம் இருக்குது.
ஸோ செக்ஷுவல் அபியூஸ் பற்றி பொம்பளை பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைகள்லேருந்து குட் டச்னா என்ன பேட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுலேருந்து அந்த 10 வயசு பிள்ளைக்குலேருந்து ஆரம்பித்து அடாலசன்ட் ஏஜில் நம்ம செக்ஷுவல் ஹெல்த்தை சொல்லி கொடுக்கணும். அது பெற்றோர் சொல்லி கொடுக்கணும், ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறோம். எங்களை மாதிரி டாக்டர்ஸ் ஸ்கூலாக போய் அதை பற்றிய விவரங்கள் நாம் சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விவரம் அடாலசன்ட் ஹெல்த், இந்த வளரிளம் பருவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை நான் ஒரு புத்தகமாக மகளிரும் மகப்பேரும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இந்த புத்தகம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் நான் மகளிரும் மகப்பேரும்னு எழுதியிருக்கிற இந்த புத்தகம் பொதுவாக பேஷண்ட்ஸுங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கானது. பாமர மக்கள்னு சொல்லுது, அனைவருக்கும் படிக்கக்கூடிய வகையில். இது மருத்துவர்களோ மருத்துவ ஸ்டூடெண்ட்ஸுக்காகவோ எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, அனைவரும் பொதுமக்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். அதனுடைய முதல் பாகம் இது. இந்த முதல் பாகத்தில் சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைகளை ஏற்படுத்தக்கூடிய பெண் நோயியல் பற்றியும் வளரிளம் பருவத்தை பற்றி மிகவும் விவரமாக எழுதியிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தில் பாலின வன்கொடுமை பற்றியும் அதை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதற்கான ஆக்ட்ஸ் இருக்குது, பாக்ஸோ பற்றியும் நிர்பயா ஆக்ட் பற்றியும் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பெண் குழந்தைகள், பெண்களும் பெற்றோர்களும் அவங்கள எப்படி பாதுகாக்கணுன்றதை தெரிஞ்சிருக்கணும். சேஃப்டிக்கு பெண்பிள்ளை பிள்ளைங்க என்ன பண்ணணும், தனியாக ஒரு இடத்துக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். யாருடன் பழகுகிறோம், ஆண் நண்பர்கள், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப சொல்வதற்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நம்ம பெற்ற தந்தையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட எந்த வரைக்கும் நம்மளுக்கு நம்ம இது பண்ணணுன்ற ஒரு வரைமுறை வகுத்துக்கிட்டு இதுக்கு மேலே அவங்களுடைய எக்ஸ்டென்ட் போச்சுன்னா நோ, நிறுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். அவங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நம்ம இப்போ வளரிளம் பருவங்கிறது 10 வயசுல இருந்து 5 முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணும். உன்னுடைய உடலை தொடுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது, அதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். யாரும் உன் உடலை அவங்க உடலை தொட சொல்லவும் உன்னை சொல்லக்கூடாது. 2வது, உன் உடலை எந்த ஒரு பகுதியும் காமி அப்படின்னு ஒருத்தர் உன்கிட்ட கேட்கக்கூடாது. அவங்க உடலுடைய பகுதியை காட்டி பார் என்று சொல்லக்கூடாது. ஒரு தொலைக்காட்சியிலையோ ஒரு கையில் இருக்கிற ஃபோன்லேயோ ஆபாசமான படத்தை காட்டி உடைய பாருன்னு சொல்லக்கூடாது. இந்த 5 விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு பையன் சொன்னான், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுறது நல்லா இருக்கு மேடம். ஏன் நல்லா இருக்கு, எங்கள் வீட்லேயும் ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அந்த தங்கச்சிக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னா. அதனால இதை கேட்குறவங்க அத்தனை பேரும் பெண்கள் தான் கேட்கணுன்றது இல்லை, பெண்கள், ஆண்கள் அவங்களுடைய தங்கச்சிக்காக, அக்காவுக்காக, தெரிஞ்சவங்களுக்காக, கசின்காக, ஃப்ரெண்டுக்காக கேட்கலாம். அவங்களுக்கு இந்த விவரம், இந்த 5 முக்கியமான பாயிண்ட்டை சொல்லி கொடுங்க. தனிப்பட்ட முறையில் டிராவல் பண்ணாதீங்க, கும்பலாக போங்க. இரவு நேரத்தில் மிகவும் கவனமாக டிராவல் பண்ணுங்க. காரில் போறீங்களா, காரை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. காரில் ஏறுறதுக்கு முன்னாடி சுற்று வட்டாரத்தை செக் பண்ணிட்டு உள்ள இல்லையான்னு பார்த்துட்டு தான் அந்த காரை ஏறணும். கார் டயரே பங்க்சர் ஆனாலும் அந்த டயரோடய ஒட்டிக்கிட்டு போகலாம். நீங்கள் அவசியம் நிறுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிறுத்தக்கூடிய இடம் ஒரு பொதுவான இடமா தான் இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு பெட்ரோல் பங்குக்கோ போய் நிறுத்தலாமே தவிர இடைப்பட்ட பகுதியில் உங்களை யாராவது துரத்துறாங்க நினைச்சா கூட நிறுத்தாதீர்கள். நீங்கள் வேற ஒரு காரில், ஒரு கேபில் பயணம் செய்கிற நேரங்கள் இருக்குது. சாயங்கால நேரத்தில், இரவு நேரத்தில் போகிறீங்களா, அந்த வண்டிக்கு முன்னாடி நின்று நேம் பிளேட்டை ஃபஸ்ட்டு, நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுங்க. டிரைவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். உள்ளே போய் உட்கார்ந்த உடனே உங்களுடைய வீட்டிற்கு ஃபோன் பண்ணி நம்பர் பிளேட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் பாரு, இந்த வண்டியில் வரேன் அப்படின்ற தகவலை சொல்லுங்கள். அது டிரைவர் கேட்குறார். இப்போ டிரைவரே உனக்கு பாதுகாவல் ஆயிடுறார். உனக்கு என்ன ஆனாலும் டிரைவர் மாட்டிக்குவான். உன்னை பத்திரமா கொண்டு சேர்க்க வேண்டியது அவனுடைய கடமையாயிடுது. உன்னுடைய நண்பர்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சு பழகுங்க. தெரியாதவர்களுடைய பழகாதீர்கள், தெரியாதவங்களுடைய இரவுகளில் தங்காதீர்கள். குடிபோதையில் இருக்கக்கூடிய ஆண்களை நம்பி எங்கேயுமே செல்லாதீர்கள். குடியும் மதுவும் நம்ம உடலை கெடுக்கும். இப்போ பெண்களே செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆண்களை நிறுத்துன்னு சொல்லி கூவுறது போக இப்போ பொம்பளை பிள்ளைங்களே செய்கிறாங்க, தினம் பார்க்குறேன். அதனால இது மிகவும் தவறான பழக்கம். இதை விட்டுடு அப்படிங்கிற அறிவுரையை சொல்லுங்க. உன் நண்பனா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, எனக்காக நீ விடு அப்படின்னு சொல்லு, அது அவசியம். அப்படி போகும் மீறி அந்த மாதிரி செய்யறாங்களா, அவங்கள நம்பி இரவுல டிராவல் பண்ணாதீங்க. உங்களுடைய சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமானது, பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உங்க மனசு சொல்லுது அப்படின்னா அது தவறு. மனம் சொல்வதை விட நம் மூளை சொல்வது தான் சிறந்தது. பெற்றோருக்கு தெரியாம ஒரு காரியம் செய்யறோம் நம்ம, அப்ப நம்ம தப்பான காரியம் தான் செய்யறோம், நம்ம செய்யக்கூடாது.
எங்கே இருக்கீங்க, யாருடன் இருக்கிறீங்கன்றத கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும். பெற்றோர்களும் அந்த அளவுக்கு உங்க பிள்ளைங்க கிட்ட பேசி உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இருக்கேன் உனக்கு துணைக்கு, உனக்கு எதுவானாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு. அவங்கள கரெக்ட் இது தப்பு இதுன்னு பேச விடாம வெட்டாதீங்க. இப்போ இன்னார் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாருன்னு ஒரு பிள்ளை சொல்லுதுன்னா அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரா இருந்தா அதெல்லாம் இருக்காது, நீ மிகப்படுத்துறேன்னு சொல்லாதீங்க. உன் பிள்ளைங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அவங்க சொல்றதை நீங்க கேளுங்க. பெற்றோர் நான் தான் உனக்கு முதல் நண்பன்கிற உறவை அவங்களுக்கு ஏற்படுத்திட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க, பிரச்சனையே வராது. செக்ஷுவல் இதுல அந்த உறவு தான் நமக்கு வந்து மிகவும் மிகவும் முக்கியம். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் தொடருவோம். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடருவோம். மேம் காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசிடலாமா மேம்? சரி. ஹலோ சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பேர் ஸ்ரீவர்ஷினி மேம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. இல்ல மேம், நான் அடலசன்ஸ் ஹெல்த் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம் மேம். சொல்லுங்கம்மா, டாக்டர் கூட தான் இருக்காங்க, சொல்லுங்க. அடலசன்ஸ் ஹெல்த்ல சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் என்ன மேம்? ஓகே மேம். அடலசன்ட் ஹெல்த்ல சோஷியல் மீடியாவோட இம்பேக்டை வந்து சொல்றாங்க. தேங்க்யூம்மா, நீங்க கேட்கலாம். மிகவும் நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் ஏற்கனவே சோஷியல் மீடியா பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் வேற ஒரு இடத்துலையுமே. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நம்மளுடைய காலை உணவு மிஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த சோஷியல் மீடியாவுடைய அதிகப்படியான இன்டல்ஜிங் தான். நம்மளுடைய ஃபோன் வந்து மிகவும் முக்கியமான கருவி. இந்த காலத்தில் ஃபோன் இல்லைன்னா முடியாது நம்ம யாராலையும். அப்படிப்பட்ட நேரத்தில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறதும் அதில் முக்கியமான ஒரு விஷயம். அதில் வாட்ஸ்அப்போ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, இன்னும் ட்விட்டர் வரை எல்லாமே வந்து நமக்கு முக்கியம்தான். இப்போ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸே வந்து வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கிறதுனால எவ்வளவோ ஒரு விஷயங்களை நம்ம தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கிட்ட கூட, தொலைதூரம் அப்படிங்கிறது இங்கே லோக்கல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஃபேஸ்புக்கில் நல்ல நல்ல இதை பற்றி சில கட்டுரைகளோ இருக்கட்டும், ஒரு மெடிக்கல் ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இல்லை அவங்க பண்ண ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை பகிர்ந்துக்கிறதுக்கு மூலமாக வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாமும் நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களை அவங்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இதுதான் நம்மளுடைய சோஷியல் மீடியா அப்படிங்கிறது. இது இதனுடைய நன்மைகள். அதனுடைய நன்மைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு எந்த ஒரு பொருளும் நல்லது இருந்தால் தீமையும் இருக்க தான் செய்யும். நம்ம தான் வந்து அன்னப்பறவை போல பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் பாலை பிரித்து எடுக்கிற தன்மை இருக்கிற மாதிரி நாம் நல்லதை எடுத்துக்கிட்டு தீமையை விடணும். இந்த அடாலசன்ட் ஏஜுங்கிற பருவம் வந்து அதை வித்தியாசம் தெரியாத ஒரு பருவம் தான் அடாலசன்ட். குழந்தை பருவமாக இருந்தால் எதுவுமே தெரியாது, அம்மா அப்பா சொல்லதை கேட்டு தான் ஆகணும்.
அடல்ட்னு ஃபுல் மெச்சூரிட்டி வந்து நல்லா வந்துட்டாங்கன்னா எது சரி எது தவறுன்னு ஃபுல்லாக தெரிஞ்சவங்க. உங்களுக்கு சரியான படியில் தெரியாததுனால தான் இந்த அடாலசென்ட் அப்படிங்கிற ஒரு பருவத்தை வச்சுக்கிட்டு இது சரி இது தவறு அப்படின்னு நிறைய வகைகளில் உங்களுக்கு பிரித்து சொல்லக்கூடியதுக்கு பெற்றோர்கள் இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியானுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன நம்ம வளரிளம் பருவம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல் விஷயத்தில் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது ரைட் எது ராங்னு பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது, அதற்கு நமக்கு உதவி தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த உதவியை உங்களுடைய பேர் குரூப்பாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு தெரியாத விஷயம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் தான் தெரியாது, அதனால அவங்க கிட்ட கேட்கறது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான அறிவும் அதில் கிடைக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு இது வந்து கரெக்டாக தவறா, இந்த இடத்த இதை நம்ம பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, இந்த ஒரு சைட்டை விசிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, உங்களுடைய பெற்றோர்கள்கிட்டயோ பெரியோர்கள்கிட்டயோ ஆசிரியர்கள்கிட்டயோ உங்களுக்கு நம்பிக்கையான உங்களை நல்வழியில் நடத்துவாங்க அப்படின்ற பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதை பற்றி தெரிஞ்சு உங்களுடைய சோஷியல் மீடியாவை சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் முதல். ஏன்னா அடுத்தது வந்து சோஷியல் மீடியா ஓவர் யூசேஜ்னால தூக்கமின்மை ஏற்படுது, கண் பிரச்சனைகள் ஏற்படுது, மன ரீதியான உபாதைகள் ஏற்படுது. ஸோ தூக்க மேலாண்மை வந்து குழந்தைகளுக்கு ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் அடாலசென்ட் 8 to 10 hours தூங்கணும் மேடம். 10 hours நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது, 8 hours ஆவது மஸ்ட் தூங்கணும். இந்த சோஷியல் மீடியாவில் இண்டல்ஜ் ஆகி ராத்திரி 10 மணி ஆகி வீடே தூங்கும் போது ஃபோனை ஓப்பன் பண்ணி பெட்ஷீட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது மிகவும் தப்பான பழக்கம். அது பெரியவங்களாக இருந்தாலும் தப்பு, வளரிளம் பருவமாக இருந்தாலும் தப்பு. சோஷியல் மீடியாவுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். ஸ்க்ரீன் டைம், நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் உபயோகப்படுத்துவேன் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம உடலுக்கும் அது உபாதை தான், மனசுக்கும் அது உபாதை தான். இது சோஷியல் மீடியாவுடைய நெகட்டிவ் இம்பேக்ட். இதை பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். பெரியோர்களும் நல்லபடியாக அவங்களுக்கு இது தன்னுடைய தவறுகளை விவரம் சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம சொல்லித்தரணும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆமாம், நம்ம லாஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் மேம். மேம் அடலசன்ட் பீரியடில் பண்ண வேண்டிய ஹெல்த் ஸ்க்ரீனிங் என்ன மேம்? ஓகே, ஹெல்த் ஸ்க்ரீனிங் நான் ஏற்கனவே சொன்னேன் மேடம். ஒன்று வந்து முக்கியமாக ஹீமோகுளோபின் அளவு. ஸோ 12 grams by 12 years of age அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஸோ எல்லா பெண் குழந்தைகளும் நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி ஒரு ஹீமோகுளோபின் அளவை நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். 12 grams ஆகுது இருக்குதா அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங். பட் மற்றபடி ஒரு நமக்கு ஏதாவது அவங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஏஜ் குரூப் தான் அந்த அடாலசன்ட். ஒரு ரொட்டீனாக ஸ்க்ரீனிங்க்கு நீ இந்த டெஸ்ட் பண்ணு அந்த டெஸ்ட் பண்ணு, ஹார்ட்டுக்கு செக் பண்ணு, கிட்னிக்கு செக் பண்ணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. நமக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தோணுது, அவங்களுடைய படிப்பில் அவங்களால கவனம் செலுத்த முடியல, உடல் அவங்கள சரிவர சாப்பிட மாட்டேங்கிறாங்க, காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ சரிவர போக முடியல, அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்ம பரிசோதனை பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதிகமான உடல் பருமன் ஒபிசிட்டி அப்படின்னு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய படிப்புலையும் மற்ற இதுலேயும் அவங்களுக்கு கவனம் செலுத்தி நல்ல வகையில் வர முடியாது. தூக்கமின்மை வந்து தூங்குவது நிறைய ட்ரௌசினஸ் இருக்கும் டே டைம், ஆனால் நைட் டைம் அவங்களுக்கு சரியான ஸ்லீப் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒபீஸ் சில்ட்ரனை வந்து நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு போகணும். உடலே ஏறல ரொம்ப மெலிஞ்சே இருக்கிற பிள்ளை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்த் செக்கப்பு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை பார்க்கணும். மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, குழந்தை மாதவிடாய் சரியான முறையில் வரல, ஒரு 24 நாட்களுக்குலேருந்து 38 நாளுக்குள்ள உனக்கு சைக்கிள் வரணும் அப்படிங்கிறது நார்மல். சில பிள்ளைங்களுக்கு வயதுக்கு வந்து சில ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு ரெகுலராக வராமல் ஒரு இர்ரெகுலாரிட்டி இருக்கும். பட் அப்போ கூட ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாத பீரியட்ஸ் மேக்ஸிமம் 3 months ஒன்ஸ் ஆகுது வரணும். 3 மாசத்துக்கு மேல வர மாட்டேங்குது அப்படின்னா மருத்துவர் பரிசோதனை மிகவும் அவசியம். 24 நாட்களுக்கு முன்னாடியே வந்துடுது அப்படின்னாலோ இல்ல அதிகப்படியான உதிரப்போக்கு, ஒரு நாளைக்கு 7 to 10 நாள் வரைக்கும் உதிரப்போக்கு ஏற்படலாம், ஒரு நாளைக்கு 5 pads வரைக்கும் மாத்தலாம். அதுக்கு மேல ஒரு பாக்கெட் ஃபுல்லா ஒரு நாளைக்கு செலவாகுது, 10 நாள் 15 நாள் இப்படி உதிரப்போக்கு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதற்கு என்ன காரணம்னு பரிசோதனை. ஸோ நமக்கு சிம்டம் இருந்தால், மற்றபடி நார்மலாக ஹீமோகுளோபின் ஒபிசிட்டியை தவிர சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம மருத்துவர்கிட்ட போனால் போதுமே தவிர ரொட்டீன் ஹெல்த் செக்கப்பு ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் வந்து இந்த அடாலசன்ட் ஏஜ் நம்ம வந்து தடுப்பூசிகளை பற்றி நிறைய பேசுவோம், குழந்தைகள் பீடியாட்ரிஷியன் பேசுகிறாங்க. ஆனால் தடுப்பூசிகள்ங்கிறது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வளரிளம் பருவத்துக்கும் தடுப்பூசிகள் இருக்குன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சில கேட்சப் க்ரோத் வேக்சினேஷன்ஸுங்கிறது இருக்குது. ஸோ பொம்பளை பிள்ளைங்களுக்கு எஸ்பெஷலி நாங்கள் வந்து
நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் மிகவும் அதிகமானது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான காரணம் வந்து ஒரு கிருமி, வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். நிறைய புற்றுநோய்களுக்கு காரணம் தெரியாது. ஆனா அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து காரணம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த பாப்பிலோமா வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா தடுப்பூசி இருக்கு. அந்த தடுப்பூசி போடுவதை நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம அவசியம் செய்யணும். 9 இருந்து 14 வயது உள்ள பெண் குழந்தையா இருந்தா 2 ஊசி, ஃபர்ஸ்ட் ஒரு டோஸ், 6 மாசம் கழிச்சு ஒரு டோஸ். அதே 14 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு 26 வயசு வரைக்கும் நம்ம இந்திய நாட்டிலேயே நம்ம இந்த ஊசியை தயார் பண்றாங்க. அப் டு 26 இயர்ஸ் வந்து 0 to 6 அப்படின்னு 3 டோஸ் ஆகும். இன்னொரு வகையான ஒரு வெளிநாட்டினுடைய கம்பெனியினுடைய தயாரிப்புக்கான ஊசி இதே ஹெச்பிவி வேக்சினுக்கு 45 வயது வரைக்கும் கூட போடலாம் அப்படிங்கிறது இருக்கு. சேம் இன்ஜெக்ஷனு 0, 2 and 6 அப்படிங்கிற மாதிரி அப் டு 45. உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் கிட்ட மகளிர் நல மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ஊசியை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம ஊர் எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இந்த ஊசி போடணும். இன்னும் நம்மளுடைய என்ன சொல்றது, நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் இது வந்திருந்தாலும் நம்ம ஸ்டேட் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் ஃப்ரீ வேக்சினேஷனாக இன்னும் இது வரத்திற்கான அனைத்து முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வரும். ஆனால் வர வரைக்கும் காத்திருக்காம உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேக்சினேஷனை வந்து நம்ம கொடுத்துடணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ருபெல்லா அப்படிங்கிற நோய்க்கான எதிர்ப்பு, ருபெல்லாங்கிற வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள சின்ன வயசுல ஏதாவது ஒரு நம்ம எம்எம்ஆர் ஊசி நமக்கு போட்டிருப்போம், தடுப்பு இருக்கும். இருந்தாலும் நமக்கு சரிப்பட்ட அளவுல ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இல்ல, எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து குறைபாடுகளோட பிறக்கிற குழந்தைகளா, இருதய ப்ராப்ளம், கண்ணு ப்ராப்ளமோட குறைபாடு குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ருபெல்லாக்கு அகெயின்ஸ்டான தடுப்பூசியும் வந்து அந்த ஆன்டிபாடி லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு அந்த தடுப்பூசியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் ஆஃப் எம்எம்ஆர் கொடுக்க சொல்லி இப்போ வந்து கேட்சப் வேக்சினேஷன்ல கண்டிப்பாக சொல்றோம். ஸோ மீசில்ஸ், மம்ஸ், ருபெல்லாக்கான தடுப்பூசி வந்து அவசியம். அதே மாதிரி டெட்டனஸ், டிப்தீரியா, பர்டியூசஸ், இந்த நம்ம குழந்தைங்களுக்கு டிபிடி தடுப்பூசியா நம்ம வந்துட்டு போடுறோம். அந்த கக்குவான் இருமலுக்காக போடுற ஊசி அண்ட் டெட்டனஸ்க்கு அகெயின்ஸ்டா போடுற ஊசி, நம்ம இந்த டிடிபி போடுற ஊசி வந்து டிபிடி போடுறது வந்து அதே நாங்கள் அடல்ட்ஸ், கேர்ள்ஸுக்கு நாங்கள் போடும்போது டிடாப் அப்படின்னு அந்த இன்ஜெக்ஷனை போடுறோம். டெட்டனஸ், டிப்தீரியா, ஏசெல்லுலர் பர்டியூசஸ் அப்படின்னு. இந்த தடுப்பூசியும் வளரிளம் பருவ பெண்களுக்கு போடணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதமான பிறகு கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்னா கர்ப்பம் தரித்த பெண்களுக்கும் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ள இந்த டிடாப் இன்ஜெக்ஷனை சொல்கிறோம். ஸோ அதை வளரிளம் பருவத்திலேயே நம்ம கொடுத்துடுறது ரொம்ப ஐடியல். ஸோ இந்த கேட்சப் வேக்சினேஷனை பற்றி உங்களுடைய குழந்தை நல மருத்துவர்கிட்டயோ இல்லை மகளிர் நல மருத்துவர்கிட்டயோ கேட்டால் வேக்சினேஷன் போட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிகவும் முக்கியம் வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான வேக்சினேஷன் வந்து இம்பார்ட்டன்ட். WHO வந்து 90% ஆஃப் கேர்ள்ஸ் ஹேவ் டு பி வேக்சினேட்டடுங்கிறத டார்கெட் வச்சு பண்ண சொல்றாங்க. பை 2030 90% நம்ம வேக்சினேஷன் பண்ணோம்னா நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இராடிகேஷன், நம்ம எப்படி போலியோவை அழிச்சிட்டோமோ அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கேன்சர் சர்விக்ஸ் இராடிகேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வேக்சினேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் 90%. ஸோ அதை எல்லா விதமான பெண் குழந்தைகளுக்கு நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த அடாலசன்ட் ஏஜ்ல இதே வேக்சினேஷன் ஹெச்பிவி இஸ் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு பினைல் கேன்சர்ஸ், ஏனோரெக்டல், நம்மளுடைய ஆசனவாய் புற்றுநோய், குத புற்றுநோய்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு அண்ட் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்னால ஏற்படக்கூடிய அந்த வாட்டி க்ரோத்ஸ் அந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட இந்த வேக்சின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 100% கேர்ள்ஸ்க்கு கொடுக்கணும், பாய்ஸ்க்கும் கொடுத்தா மிகவும் நல்லது. இன்னைக்கு நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க மேம். தேங்க்யூ மேம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி மேம். தேங்க்யூ எவ்ரிபடி. மகளிர் நலத்துறையினுடைய பேராசிரியராக பணிபுரிகிற ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் மகளிரும் மகப்பேறுங்கிற தலைப்பில் இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். இது வந்து பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 என 3ஆ பிரிக்கிறேன். பாகம் 1ல் பிறந்த குழந்தையினுடைய பெண் நோயியல் பற்றியும் வளர் இளம் பருவத்தினுடைய அனைத்து, அதாவது அவங்க வயசுக்கு வருவதற்கு எப்படி அவங்களுடைய உடல்களை நலத்தை பற்றி, ஆரோக்கியம், உணவு, உடற்பயிற்சி, உடல் பருமன், இரத்த சோகை, அப்புறம் பாலியல் வன்கொடுமை பற்றி இன் டீட்டெயிலு, சமூக நலம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், நிறைய விஷயங்கள், அப்புறம் எப்படி நம்மளை தற்காத்துக்கணும்,
தென் அடாலசன் வளரிளம் பருவம் பசங்க அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள், இது அனைத்தையும் தொகுத்து ஒரு முதல் பாகத்துல நான் கொடுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லாம அனைவரும் சாதா பாமர மக்களும் படித்து பயன்பெறுவதற்காக தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பாகங்கள் கர்ப்பகாலம் பத்தியும் பிரசவம் பத்தியும், பாலூட்டும் நிலை, 3வது பாகத்துல மெனோபாஸ் டைம்ல மாதவிடாய் நிற்கும் பகுதி நேரம், அதை சுற்றி உள்ள பிரச்சனைகளை பற்றி எழுதுவதா தீர்மானிச்சு தொடங்கப்பட்டது. இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் சொன்னது மட்டும் இல்லாம மேலும் பல விவரங்கள் உள்ள அடங்கிய புத்தகம் இது. இதை படித்து பயன்பெறுனா டெஃபினட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி.